நண்பர்களே, இன்னைக்கு எந்திரிக்கும் போது செம்ம டயர்டு. ஆனால் இந்த டேயே நம்மளை கெட்ட டயர்டாக்க போகுதுன்னு அப்போ தெரில. என்னதான் டயட் இருந்தாலும் சகர் முடிச்சோன்னா டீ பிஸ்கட் சாப்பிட்ற கெட்ட பழக்கம் சின்ன வயசுலேருந்து இன்னும் போகல. நீங்களும் அப்படிதானா? ஒரு லைக்கை போடுங்க. இன்னைக்கு நம்ம ஐரா பாப்பா சகருக்கே எந்திரிச்சு அலப்பறையை கூட்டிக்கிட்டு இருந்துச்சு. நம்மளே பில்லோ ஃபைட்டில் ஸ்பேரிங் கூப்பிட்டுச்சு. ஒரு பொங்கு அடியை போட்டு படுக்க போட்டாச்சு. அப்புறம் தொழுதுட்டு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி புல்டோசரு ஜாலின்னு ஓடி போய் பார்த்தா மரம் ஒன்று உயிர்ந்ததுக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தையே தம்சம் பண்ணிட்டானுங்க. 5 வருஷமா வளர்த்த மரத்தை 5 செகண்ட்ல அழிச்சிட்டானுங்க. இப்படி அழிச்சு ரோடு போட்டு என்னையா சாதிக்க போறீங்க? லுகருக்கு காலவாசல்லே தொழுதுட்டு அப்புறம் நம்ம காலவாசல் கடையில கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு மதுரையோட மண்ணடி மாப்பாளையம் என்கிற மஹபூப் பாளையம் தான். இங்க இஃப்தாருக்கு தேவையான எல்லா விதமான ஸ்நாக்ஸும் எக்கச்சக்கமா இருக்கும். கறி வடை, கறி சமோசா, பீஃப் சமோசான்னு எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் சமோசா இந்த ஏரியா ஃபுல்லாவே இருக்கும். இஃப்தார் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா 4 மணிக்கே போயிருங்க. செம்ம கிரௌடா இருக்கும். நான் லேட்டா போய் மாட்டிக்கிட்டேன். எப்படியோ அடிச்சு பிடிச்சி கேகே நகர் வந்துட்டேன் நோம்பு திறக்க. நம்ம பாய்ஸோட இஃப்தாரை முடிச்சுட்டு தொழுதுட்டு நம்ம நண்பர் ஒருவர் ரத்தம் வேணும்னு கேட்டிருந்தாப்புல. நோம்பு திறந்தோன்னா வேலையா போய் கொடுத்தாச்சு. ரத்தம் கொடுத்தனால தேவயானி மேம் நம்மளை ஹீரோன்னு சொல்லி பாராட்டினாங்க. அப்புறம் சான்றிதழ் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நேரா போய் ஒரு காஃபியை போட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் கஞ்சியும் சுண்டலும் வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இந்த டே முடிச்சுக்கிட்டாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபாய்.